ஹாய் மக்களே! வெறும் 2 பொருளுங்க. 2 பொருள மட்டும் பயன்படுத்தி ஃபேஸ பாருங்க. எந்த அளவுக்கு நான் பிரைட்டா மாத்திருக்கேன் அப்டின்ட்டு. செம்மையா ரிசல்ட் குடுத்துருக்கு. ஸ்கின் வந்து டல்லா இருக்கு, டேனா இருக்கு, நெறைய மங்கு இருக்கு அப்டிலாம் நெனைக்கவே நெனைக்காதீங்க. இந்த ஒரு பொடி போதும் உங்க ஃபேஸ வந்து நல்லா பிரைட்டா, க்ளோவா மாத்துறதுக்கு. உங்க மங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்டியே ஃபேட் ஆகிரும். அவ்ளோ சூப்பரா, எக்ஸலென்ட்டா ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் கிரீம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்லயும் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ பாருங்க. அந்த ஈரம் கூட போகவே இல்ல. ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். பாருங்க எப்டி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க. ஃபேஸ்ல ஒரு சொட்டு தண்ணி நிக்க மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு அப்படி வலுவலுன்னு கீழே வலிஞ்சிருது. பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேஸ். செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். எந்த ஒரு மேக்கப்பும் இல்லைங்க. நான் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் மட்டும் தான் வச்சிருந்துட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, லைவாக ரிசல்ட் காட்டி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வயசான மாதிரி உங்கள் ஸ்கின் எல்லாம் சுருங்கி இருந்தால் கூட அதெல்லாமே கிளியர் பண்ணிடும். இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரீமை பார்க்க ரொம்ப மோசமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு என்னடா இது க்ரீமா, என்னடா இது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஆனால் அதோடைய ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும். என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாம். வெறும் 2 பொருள் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க. ஹாய் மக்களே! இந்த க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து கடலை மாவு தான் எடுத்துருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கடலை மாவை நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்குது நான் எடுத்திருக்கேன். என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி, அதாவது நான் எத்தனை நாள் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதிகமாகவும் எடுக்கல, கம்மியாகவும் எடுக்கல, ஒரு அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இந்த கடலை மாவை இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று அடுப்பு வச்சுக்கலாம். ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடலை மாவு. இந்த கடலை மாவை அப்படி நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கடலை மாவு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வரணுங்க. அது அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஆனால் இது வந்து ஒரு சில நேரம் கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா ஒரு மீடியமாக ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு காஃபி பவுடர் அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் ஈவனாக. இல்லைனா கொஞ்சம் பிளாக்காக ஒரு மாதிரி ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிருக்கும், அப்புறம் பாதி வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கறியிடக்கூடாது, நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து கண்டிப்பாக குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வருது. நம்ம ஸ்டவ்வை வந்து இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா அப்படியே கருகி போயிடும். அந்த கருகக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். போதும், நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது கரெக்டாக இருக்கும். ஆனால் சின்னதாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு நம்ம இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இந்த கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கட்டிகள்லாம் உடைச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நீங்கள் சல்லடை வச்சு சளிச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சளிச்சுக்கிட்டாலும் சரி. எதுக்காக நம்ம சலிக்கிறோம் அப்படின்னா, கட்டிகள் இல்லாமல் இருக்கும்ல, அதனால நம்ம வந்து சளிச்சுக்கலாம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு பவுடராக கிடைக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நமக்கு வந்து கடலை மாவு எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். வறுக்கும் பொழுது இந்த மாதிரி லைட்டாக சின்ன கட்டியாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம சளிச்சுக்கிறது. இப்போ நம்ம சளிச்சாச்சு. பாருங்கள் இந்த பொடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு காஃபி பவுடர் கலருக்கு இருக்குது பாருங்கள், டார்க்காக. இப்போ நமக்கு வந்து பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இது என்ன அப்படின்னா, உளுந்து மாவு தாங்க. உளுந்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, மைல்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, அதை வந்து நல்லா பொடிச்சு இந்த பொடியை வந்து சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த பொடியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம கடலை மாவு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த உளுந்து பொடியும் ஒரே அளவுக்கு சேர்த்துக்கணும். கூட குறைச்சலாம் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒரே அளவுக்கு நம்ம இதை வந்து கலந்துக்கலாம். செம்ம சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மங்கு இருக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த மங்கெல்லாம் செம்மையாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் இது. செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் எவ்வளோ நிறைய பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட அதை கூட நல்லா ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாகவும் மாற்றி கொடுக்கும்.
ஒரு சிலருக்கு வந்து ஏஜ் ஆக ஸ்கின்னெல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி லூஸே ஆகாது இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி ஏதாவது பாட்டில் இருந்தால் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பொடி நமக்கு இருந்தால் போதுங்க. நமக்கு ஃபேஸில் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றிக்கலாம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைமே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை நமக்கு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். என் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் நெக்கு இந்த மாதிரி கழுத்து இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது ஹனி தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கலந்துட்டோம். அடுத்து நம்ம இதை நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு நம்ம இதை வந்து மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். நல்ல திக்கான பாலாக இதில் வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து இதில் காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து ஃபைனலாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற தயிர் தான் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நல்லா ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னடா இந்த கலரில் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட ரிசல்ட் வந்து நான் சொல்லவே வேணாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணி தருது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். செம்மையாக நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். 1 வீக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இதில் நான் கொஞ்சத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன ஒரு பாட்டிலில் நான் எடுத்து வச்சிடுறேன். பாக்கி என்னுடைய ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ண கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்காக நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பாருங்கள், க்ரீமை பார்த்தா என்னடா க்ரீம் இந்த கலரில் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. செம்மையாக ரிசல்ட் தரப்போது பார்ப்போம். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில். இப்போ நான் இதை இருக்கிறத என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் க்ளீன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அப்போ தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு சில காரணங்களால் என்னால் பண்ண முடியல. வீடியோ எடுக்கிறதே அப்படி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. ஆனால் நிறைய பேர் வந்து நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஊரையும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொன்னதுக்காக வேண்டி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே.
இந்த க்ரீம் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், நீங்களே அசந்து போகிற அளவுக்கு இந்த க்ரீம் வந்து ஒர்க் அவுட் உங்களுக்கு ஆகும். பார்க்கறதுக்கு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி பாருங்க. அப்படித்தான் நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. எப்படி இருக்கேன் பாருங்க. நல்லா திக்காக அப்ளை பண்ணிச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தலாம். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம 1/2 hour கிட்ட விட்டாச்சு. ஆனால் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ட்ரை ஆகும். ஏன்னா அப்படியே மாய்ச்சராகவே தான் இருக்கும். நம்ம ஹனியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு மசாஜ்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கீழே ஏதாவது மேட் போட்டுக்கோங்க. நல்லா நம்ம உளுந்து மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு பேக்காக பிடிச்சிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மாஸ்க் போட்டது மாதிரி இருக்கும். நல்லா ஃபேஸ் வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கு உளுந்து மாவெல்லாம் நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடலை மாவு பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உளுந்து மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நல்லா அதை வந்து அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு. நான் ஒரு கிளாத் வச்சு துடைக்க போகிறேன். இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் தண்ணியில் தொடவே இல்லை, அப்படியே தொடச்சிருக்கிறேங்க பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? கையும் பாருங்கள், ஃபேஸையும் பாருங்கள், நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக. நான் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், நினச்சே பார்க்க முடியல. செம்மையாக இருக்குது ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா நல்லா டைட்டாக எடுத்து பிடிச்சிருந்துச்சு. நம்ம க்ளீன் பண்ணோடனே நல்லா ஃபேஸில் நல்ல டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா ஃபேஸை வந்து க்ளீன் அண்ட் கிளியராக கொடுத்துருக்கு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டைட்டாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ளோ கூட இருக்குங்க. ஃபேஸை நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா தண்ணி ஊற்றி ஃபேஸை வாஷ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என் கையை பாருங்கள். கேட்டால் லைட் வெளிச்சத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. லைட் ஒரே லைட் மட்டும் தான் போட்டுருக்கு, வேறு எந்த லைட் வெளிச்சமும் இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இருட்டாயிடுச்சு, இல்லைனா நான் வெளியில் கூட நின்று என் ஃபேஸை வந்து உங்களுக்கு க்ளீனாக காட்டியிருப்பேன். ஆனால் அது முடியலை, இருட்டானதுனால இந்த லைட் வெளிச்சத்தில் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பெரிய லைட்லாம் ஒரே ஒரு பல்பு மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. வேறு எந்த லைட்டும் கிடையாது. ரிங் லைட்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. இல்லை, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை எப்பயுமே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபேஸுக்கும் என்னுடைய இந்த கைக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே தண்ணி விட்டால் கூட நிற்காது. அந்தளவுக்கு அப்படி கிடக்குன்னு ஓடி வந்துடும். அவ்வளோ ஒரு வழுவழுவழு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஞாபகத்துக்காக வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா மட்டும் ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் போட்டுருங்க. போட்டால் தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you. Bye bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.